இதே மாதிரி நீ எல்லா வேலையும் சீக்கிரமாவே கத்துப்ப. எல்லா வேலையும் தனியா செய்ய ஆரம்பிச்சிருவ. உன்னை இதே மாதிரி எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாக்கா, இப்ப என் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. என்னாலயும் தனியா சமைக்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் உங்களையும் என்னையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு சும்மா விடப்படுதா இல்லக்கா? இன்னைக்கு நீ செஞ்சது எனக்கு பிடிக்கல. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. ரோகிணி செஞ்சது பெரிய தப்பாவே இருந்தாலும் சரி, அதுக்காக இன்னைக்கு நீ ரோகிணி கிட்ட நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல. சீமா, எனக்கு நல்லா தெரியும் நீ எப்பவும் ரோகிணிக்கு நல்லது மட்டும்தான் செய்வ. ஆனா இப்படி எல்லாருக்கும் முன்னாடி நீ அவளை அரைஞ்சது பெரிய தப்பு சீமா. ரோகிணி உன்னோட தங்கச்சி மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மூத்த மருமக. இன்னைக்கு நீ உன் தங்கச்சியை மட்டும் அறையல, ஒரு மருமகளை மாமியார் முன்னாடியும் ஒரு மனைவிய தன்னோட புருஷன் முன்னாடியும் அரைஞ்சிருக்கங்கிறத மறக்காத. இங்க பாருங்க, காரணம் எதுவா இருந்தாலும் சரி சீமா, நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. இதே ரோகிணிக்காக தான் நீ ஹனிமூன்ல இருந்து கிளம்பி வந்தங்கிறத மறந்துடாத. உன் தங்கச்சிக்கு உன் கையால எத்தனையோ முறை சாப்பாடு ஊட்டி விட்டுருக்க, ராத்திரி அவளை தாலாட்டு பாடி தூங்க வச்சிருக்க. இன்னைக்கு அதே கையால நீ அவளை அரைஞ்சிட்ட. சிமா, சிமா, என்ன பைத்தியக்காரத்தனா இது? உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லல. நீ செஞ்ச தப்பு என்னங்கறத உனக்கு புரிய வைக்க நினைச்சேன். நீங்க சொல்றது உண்மைதான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சீமா, நீ எதை பத்தி கவலைப்படாத. செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடலாம். இங்க பாரு சீமா, நீ போய் ரோகிணி கிட்ட பேச. நீங்க சொல்றது சரிதான். நான் இப்பவே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். நில்லு சீமா, நானும் உன் கூட வரேன்.
ரோகிணி, இன்னைக்கு நடந்தது எதுவும் சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சீமா உன் அக்கா தானே? என்னங்க ப்ளீஸ், இத பத்தி நான் யார்கிட்டயும் பேச இப்ப தயாரா இல்ல. சரி ரோகிணி, ஆனா நீ இப்படி தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. எனக்காக? எனக்காக தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். ரோகிணி, ரோகிணி, அவ வெளியே போய் பார்க்கலாவா? சித்தார்த், ரோகிணி எங்க இருக்கா? பால்கனில இருக்கா. சரி, அப்போ நான் நான் அங்கே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சீமா, உங்க 2 பேர் விஷயத்துல தலையிட எனக்கு எந்த உரிமை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன். இப்ப போய் அவகிட்ட எதையும் பேசாத. வேணும்னா நாளைக்கு எல்லாத்தையும் பேசிக்கலாம். அதுக்குள்ள அவன் மனசு அமைதியாயிடும். ஆமா சீமா, சித்தார்த் சொல்றது கரெக்ட் தான். இங்க பாரு, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். ம், வா போலாம். சின்ன பாட்டி, ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, பால் கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு போலான்னு பார்த்தேன். குளிரா இருக்குல்ல, அதனாலதான். இருங்க பாட்டி, ஒரு நிமிஷம், நான் சூடு பண்ணி தரேன். போதுமா? என்னாச்சு சின்ன பாட்டி? உங்க கண்ணுல இருந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பால் சூடாயிடுச்சா? இது சூடாயிடும். ஆனா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? நான் என்னன்னு சொல்றதுமா? உன் கதை எதுவோ அதேதான் என் கதையும். ஆனா இதெல்லாம் தாங்கி தாங்கி எனக்கு பழக்கமாயிடுச்சு. சின்ன பாட்டி, எனக்கு எதுவும் புரியலையே. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. இன்னைக்கு சீமா உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டா, அதே அநியாயம் தான் எனக்கு கூட எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே அக்கா எந்த முடிவெடுத்தாலும் சரி, அதை நான் சரின்னு சொல்லி ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இப்ப கூட நான் அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டு வரேன், அதுவும் இந்த வயசுல. இன்னைக்கு என்னடா அண்ணா,
சீமா உன்னை எல்லார் முன்னாடியும் அரைஞ்சி அவமானப்படுத்திட்டா. ஆனா நீ எந்த தவறும் செய்யல. யோசிச்சு பாரு, இன்னைக்கு அந்த உமா பவி முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டால. நீ இனிமே இந்த வீட்ல வாழ வேண்டிய பொண்ணு தானே, எல்லார் முகத்திலயும் முழிக்கணும்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது, உன் நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா இருக்கு. நீயே யோசிச்சு பாரு, நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு வீட்டு சின்ன மருமக பெரிய மருமகளை அரைஞ்சிட்டானா கேவலமா இருக்கும்ல. இதெல்லாம் சீமாவுக்கு எங்க புரிய போகுது? அவ இப்போ உன்னை தங்கச்சியை தானே பாக்குறா. ஆனா உண்மையை சொல்ல போனா, இன்னைக்கு மட்டும் என் அக்கா என்னை எல்லார் முன்னாடி இந்த மாதிரி அரைஞ்சிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிருப்பேன். எனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இருக்கணும்ல.